கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலும் நம் பரிசுத்த வாரத்தின் 3வது நாளுக்குள்ளா நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இன்றைய நாளுக்கான வேத பகுதி மத்தேயு 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 முதல் மத்தேயு 23ஆம் அதிகாரம் முழுமையும். இந்த வேத பகுதியில நம்ம நிறைய கேள்விகள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு இடத்துல கேட்கப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். முதலாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, நீர் எந்த அதிகாரத்தினால இதை செய்கிறீர் என்று சொல்லி பரிசேயரும் அந்த வேத பாரகரும் வேத மூப்பர்களும் கேட்கிறத பார்க்கணும். அப்போ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல ஒரு குணாதிசயம் உண்டு. நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீர்களானால் உங்களுக்கு மறு கேள்வி கேட்கப்படும். அப்படி அவர் கேட்ட கேள்விதான், நான் ஒண்ணு கேட்கிறேன், நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றா அல்லது மனிதர்களால் உண்டாயிற்றா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். அவங்க இந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்வது என்பது சொல்லி அவங்க தனியா போய் ஆலோசிக்கிறார்கள். இது தேவனால் உண்டாயிற்று என்று சொன்னால் ஏன் அப்புறம் யோவான் சாரணியை விசுவாசிக்கவில்லை என்று கேட்பார். அடுத்தது நம்ம மனிதனால் உண்டாயிற்று என்று சொன்னால் இந்த மனிதர்கள் எல்லாரும் அவரை சுற்றி இருக்க ஜனங்கள் எல்லாரும் அவரை விசுவாசிக்கிறார்கள், கல்லறிந்து விடுவார்கள் என்று சொல்லி அது பயந்துட்டு என்ன பண்றாங்க, எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, எனக்கும் தெரியாது, நானும் அவர் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற சொல்றாரு. ஆனா உண்மையாலுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு பதில் சொல்லலையா? சொன்னார். எப்படி சொன்னாரு? நேரடியாக சொல்லாம அவங்களுக்கு உவமைகள் வாயிலாக பேசுறார். அவர் மத்தேயு 21ஆம் அதிகாரத்துல 28ஆம் வசனத்துல அது அவருக்கு விளக்கம் கொடுக்கிறார். அதாவது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். ஒரு மூத்தவனை பார்த்து, நீ போய் இந்த தோட்டத்துல போய் இந்த வேலை செய்ய சொல்லும் போது ஃபர்ஸ்ட் போக மாட்டேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் போறதை பார்க்கணும். அப்புறம் அடுத்து இளையா வீட்டை போய் சொல்றாரு, நீ போய் நீ போய் இந்த வேலையை செய்யன்னு சொல்றாரு. அதுக்கு பாத்தீங்கன்னா அவரு போறேன்னு சொல்லி போகாமே இருக்கிறதா பார்க்கணும். அந்த ஊமைகளை அவருக்கு எடுத்து சொல்லிய அடுத்த ஒரு ஊமை பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு மனுஷன் திராட்சை தோட்டத்தில் வச்சிருக்கான், வெளிநாட்டுல இருக்கான். அப்போ அந்த திராட்சை தோட்டத்தின் கனிகளை வாங்குவதற்காக ஊழியக்காரரை அனுப்புகிறார்கள். 2 ஊழியக்காரர் வராங்க, அவங்கள கொன்று போட்டுறாங்க. 3வது அத்தனை ஒரே மகனை அனுப்புவாரு. என்னோட மகனுக்காச்சும் அவன் கீழ்ப்படிவான்னு சொல்லிட்டு அவர் அனுப்புறாரு. ஆனா அவங்க மகனையும் இவன் சுதந்திரவாதி, இவன் நம்ம கொண்டு போட்டு நம்மளும் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அவனையும் கொண்டு போடுறத பார்க்கிறாரு. இப்போ கடைசி அவரே அது மற்ற கையில கொடுக்கிறதா பார்க்கணும். இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்க முடியும்னா, இயேசு இடத்துல யாரும் அவளுக்கு பதில் கிடைக்காம போனதே கிடையாது. இந்த வேத பாரகர் பரிசேயர் எல்லாரும் என்ன பண்ணாங்க, கேள்வி கேட்டாங்க. இது எந்த அதிகாரத்தினால் இதை செய்யுது என்று சொல்லி கேள்வி கேட்டாங்க. அதுக்கு இயேசு மறைமுகமான பதிலை சொல்லுகிறார். ஏன்னா அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அவர் அந்த 5 ஆகமங்கள், ஆதியாகவும் யாத்திராகவும் லேவியராகவும் எண்ணாகவும் உபாகமும், அந்த 5 ஆகமங்கள், மோசே கொடுத்த நியாயப்பிரமாணம் எல்லாவற்றையும் முழுவதுமாக அறிந்த அவர்கள் அது அவங்களால புரிந்து கொண்டு வாழ்க்கையில அபியாசப்படுத்த முடியாத சூழ்நிலை இருக்கிறார்கள். எதனால? அவருடைய இதய கடினத்தின் நிமித்தமாக. அதை அவங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு மறைமுகமாக ஊமைகளை பதில் சொல்கிறத பார்க்கிறோம். அடுத்து 2வது கேள்வி என்ன கேட்கப்படுறாங்கன்னா, நம்மளுடைய ராயனுக்கு நம்ம வரி கொடுப்பது நல்லதா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதுக்கு இயேசு கிறிஸ்து பதில் சொல்கிறார், ராயனுடைய ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கும் கொடுங்கள் என்று சொல்லுகிறத, தெளிவாக சொல்லுகிறத பார்க்கணும். இதை நம்ம என்ன எடுத்துக்கலாம்? இதுல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, நம்மளுடைய கடமைகளை நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம வேலை ஸ்தலங்கள் நம்ம உண்மையா இருக்கிறோமா? அல்லது கடவுளை நாமத்தை சொல்லி நம்ம மற்றவரை ஏமாத்தி கொண்டு இருக்கிறோமா? நான் எந்த இடத்துக்கு போகணும், இவர் கூட நான் போய் ஊழியத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கடவுளை நாமத்தை நம்ம வீணிலே வழங்கி நம்ம இருக்கிற இடங்கள்ல நம்ம சரியான ஊழியத்தை செய்யாம கடவுள் நம்ம கொடுக்கிற அந்த பாரத்தை, அதாவது நம்ம வேலைக்கு போனாதான் நம்ம குடும்பம் நம்மளால அதை காப்பாற்றி செல்ல முடியும் என்கிற கடமை நம்ம கிட்ட இருக்கு. அதாவது ஆதியிலே ஆதாமை கடவுள் தன் சாயலாக படைத்ததுக்கு அப்புறம் ஆதாம் ஏவாள தனக்கு துணையாக ஆதாமுக்கு துணையாக தருகிறார். தந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் 2 பேருமாக சேர்ந்து பாவம் செய்கிறார்கள். செய்ததுக்கு அப்புறம் அவர் விலகி ஓடுகிறத பார்க்கிறோம். ஆண்டவர் கேட்கிறாரு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கும் போது ஆதாம் என்ன சொல்றாருங்க, நீர் எனக்கு துணையாய் கொடுத்த இந்த ஸ்திரீனால நான் என்ன பண்றேன், நான் பாவம் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத சொல்லுகிறத பார்க்கிறோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. அப்புறம் கடவுள் என்ன பண்றாருன்னா, அவரை அந்த ஏரியின் தோட்டத்திலிருந்து வெளியே போய் வைக்கிறாரு. அப்பொழுது என்ன சொல்றாரு, நீ உனக்கு உண்டாகிற அந்த வேர்வை நிமித்தம் நீ வேலை செய்துதான் என்ன பண்ணணும், உன் ஆகாரத்தை நீ சாப்பிட வேண்டும் என்று சொல்லுகிற அந்த ஒரு கட்டளை.
அப்போ சொன்ன கட்டளை தான் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிடுறோம், எல்லாருமே வேலை செய்து நம்முடைய ஆகாரத்தை பெற்றுக்கொள்கிறத பார்க்கணும். நம்ம வேலைக்கே செல்லாமல் நம்மளுக்கு ஆகாரம் கடவுள் கொடுப்பாரு, நம்மளுக்கு வந்து கடவுள் மேலேருந்து போஷிப்பாரு, நம்ம எந்த முயற்சி எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னா அது நிச்சயம் ஆகாது. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். தன் வேலையை ஜாக்கிரதையா இருக்கிறவன் நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக இல்லாமல் அவன் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்கிறான் என்கிற வேத வசனத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்மளுக்கு இந்த உலக பிரகாரமா கொடுக்கப்பட்ட இந்த கடமைகள்ல நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம உண்மையா இருக்கிறோமா, நம்ம சின்சியரா இருக்கிறோமா, முழு ஒத்துழைப்பு நம்ம தருகிறோமா என்பது நம்ம யோசிச்சு பார்க்க நம்ம அழைக்கப்படுகிறோம். அடுத்து கேட்ட கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, ஒரு நியாயசாஸ்திரி வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்ன கேள்வி கேட்கிறாரு, கற்பனைகள்ல பிரதான கற்பனை எது அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அது உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பது பிரதான கற்பனை. இதுக்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பது அப்படின்னு சொல்லி 2 கற்பனைகளே வந்து பிரதான கற்பனைகளாக இயேசு கிறிஸ்து கொடுக்கிறத வந்து பார்க்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் எப்படி அன்பு கூற முடியும்? இது வந்து ரொம்பவே ஒரு அடித்தளம். எப்படி வந்து ஒரு கட்டிடத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமோ அதே பிரகாரம் இந்த 2 வசனங்கள் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு அடித்தளமாக இருக்கிறது. இந்த 2 வசனமே நம்ம விட்டுட்டு நம்ம தீர்க்க தரிசன வரங்கள், அந்நிய பாஷை வரங்கள் மற்றும் அந்த மாதிரி வரங்களை நம்ம தேடி நாடி போகிறது ஒரு அர்த்தமில்லாததாக இருக்கும். நம்ம தேவனுக்கு அன்பு கூறாமே அதெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ள முடியுமானா முடியாது. எப்படி நம்மளால முழு இதயத்தோடு நம்ம வந்து அன்பு கூற முடியும்? நம்ம மாம்சத்தினால ஆனவர்கள். இந்த மாம்ச இச்சை நம்ம வந்து பாத்தீங்கன்னா தேவனுக்குள்ளாக முழு மனதோடு அன்பு கூறுவதற்கு ஒரு தடையாக இருக்கிறது. அந்த பாவங்கள் நமக்கு தடையாக இருக்கிறது. முதலாவது நம்ம செய்ய வேண்டிய காரியம், நம்ம பாவங்களை தேவனுக்கு முன்பதாக அறிக்கை செய்யணும். தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவர்களும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தடி உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம் இல்லைங்களா? தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவர்கள் நம்மளுடைய பாவங்களுக்காக, என்னுடைய உங்களுடைய பாவங்களுக்காக தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் கொடுத்தார். அவரை நம்ம விசுவாசிக்கணும். எப்படி? அவர் நம்முடைய பாவங்களுக்காக நம்ம வந்து மரித்தார். சிலுவையில் வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு நம்ம உயிர்த்தெழுந்த வந்து பார்க்கணும். அதுதான் இந்த பரிசுத்த வாரத்தில் நம்ம தொடர்ச்சி நம்ம ஒன்று தியானிக்க இருக்கிறோம். அதில் முதல் பகுதி வந்து என்னன்னா, என்னுடைய உங்களுடைய பாவங்களுக்காக யார் மரித்தார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதை நம்ம முழுமையாக விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசிப்போமானால் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நாம் பெற்றவர்களாக இருக்கிறோம். அந்த ரட்சிப்பின் அனுபவம் மட்டும் பத்தாது, நம் மறுபிறப்பின் அனுபவம், born again எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்க வேண்டும். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ரட்சிப்பின் அனுபவம் முதலாவது இருக்க வேண்டும். அதன் பிற்படாது இருக்கிறது பார்த்தீங்கன்னா அது மறுபிறப்பு. தேவனால் நாம் பிறக்க வேண்டும். இது உங்களுக்கு எந்த சம்பவத்துக்கு எடுத்து போகணும்னா, யோவான் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை உங்களுக்கு ஒரு மனிதன் மீண்டும் பெறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே என்று சொல்கிறேன். இது யார் சொல்றா? இயேசு கிறிஸ்து நிக்கோதேயுவை பார்த்து சொல்லுகிறத வந்து பார்க்கிறோம். இந்த மறுபிறப்பின் அனுபவம் உங்களுக்குள்ளாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் போதுதான் என்ன சொல்றாரு, உலகத்தை ஜெயிக்கும். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் என்று தெளிவாக 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல பார்க்கிறோம். அந்த நம்ம மறுபிறப்பின் அனுபவம் இருக்கும் போதுதான் இந்த உலக ஆசைகள், இச்சைகள், மோகங்கள் எல்லாத்தையும் நம்ம ஜெயிப்பதற்கு தேவன் நமக்கு பலம் தருகிறத பார்க்கிறோம். அப்போ நாம் தேவனாய் கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக என்கிற கற்பனை நம்ம எப்போது நிறைவேற்ற முடியும்? நம் முதலாவது ரட்சிப்பின் அனுபவம் மற்றும் 2வது மறுபிறப்பின் அனுபவம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். நம்மளுக்குள்ளாக ஒரு கேள்வி எழலாம், எப்படி இந்த ரட்சிப்பு, இந்த மறுபிறப்பின் அனுபவம், இவற்றை நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையில தக்க வைத்துக் கொள்வது? பேசுறது ரொம்ப ஈஸி, ஆனால் வாழ்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம உலகத்துல எவ்வளவோ சவால்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், சோர்வுகள் எல்லாமே நம்ம வந்து எதிர்கொண்டு இருக்கோம், எதிர்கொள்ள போகிறோம். அப்படிப்பட்ட எல்லா விதமான சூழ்நிலை வாழ்க்கையில இருக்குது. அப்படி இருக்கும் போது இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை எப்படி நம்ம தக்க வைத்துக் கொள்ள முடியும்?
பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்துல பவுல் அடிகளார் இப்படியாக அழகாக சொல்லுகிறார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்துல, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள், உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று பவுல் அடிகளார் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். எப்படி பிரயாசப்பட முடியும்? நம்ம கையில கொடுத்திருக்கிற அந்த வேதாகமத்தை நம்ம அனுதினமும் படிக்க வேண்டும். கடவுள்கிட்ட இருக்க நேரத்தை நம்ம அதிகமாக செலவிட வேண்டும். நம்ம எதுக்கு நம்ம முக்கியத்துவம் தருகிறோம்? நம்ம வாழ்க்கையில கடவுளுடைய வார்த்தைகளுக்கு நம்ம முன்னுரிமை தருகிறோமா, அல்லது ஊழியக்காரருடைய வார்த்தைகளுக்கு நம்ம முன்னுரிமை தருகிறோமா? இந்த காலகட்டத்துல ஊழியக்காரர்கள் ஒரு பிசினஸாக ஊழியத்தை பண்றாங்க. அதெல்லாம் தவிர்த்து கடவுள் நம்மகிட்ட பேசுவதற்காக ஆயத்தமா காத்து கொண்டிருக்கிறார். அவர் காத்து கொண்டிருக்கிறார். எப்பொழுது என் பிள்ளை என்னிடத்தில் வருவான், எப்பொழுது என் பிள்ளை என்னிடத்தில் வருவார் என்று சொல்லி ஆயத்தமாக காத்து கொண்டே இருக்கிறார். இந்த வேதாகமத்தை நம்ம படிக்கும் போதுதான் அவர்கிட்ட நம்ம பேசுகிறத பார்க்கிறோம். அவர் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்ய சித்தமா இருக்கிறார் என்பதை இந்த வேதாகமத்திலிருந்து நம்ம புரிந்து கொள்ள முடியும். நம்ம ஜெபிக்கிறது மூலியமா இந்த உலக வாழ்க்கை நம்ம ஜெயிப்பதற்கான எல்லா விதமான பலத்தை நமக்கு தருகிறத பார்க்கணும். நம்ம ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுகிறது 2 காரியங்கள். இந்த வேதாகமத்தை வாசிப்பது, கடவுளுடன் ஜெபிப்பது. இந்த 2 காரியங்கள் நம்ம செய்யும் போது இந்த ரட்சிப்பின் அனுபவம் மற்றும் மறுபிறப்பின் அனுபவத்தை நம்ம தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்பதை நம்ம மறந்துவிட வேண்டாம். அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. 2 கற்பனைகளும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனமும் அடங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்தை முடிக்கிறார். இதுல நம்ம தேவனிடத்தில் அன்பு போதா மட்டும் பத்தாது, நம்ம பக்கத்துல இருக்க வாழ்கின்ற சக மனிதர்கள் கூட நம்ம என்ன பண்ணுங்க, அன்பு செலுத்த வேண்டும். அதுக்கு தெளிவாக 1 யோவான் 4ஆவது அதிகாரத்திலே தெளிவாக போட்டிருக்கிறது. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை போட்டிருக்கு, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனை அவராலே பெற்றிருக்கிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரத்திலும் அன்பு கூற வேண்டும். நான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லிட்டு தன் பக்கத்தில் இருக்க சகோதரத்தில் அன்பு கூறாதவன் எப்படி தேவனத்தை முழு மனதோடு அன்பு கூற முடியும்? நம்ம 2 அன்புமே இருக்க வேண்டும். அது சிலுவையில அந்த ஹரிசாண்டல் அந்த வெர்டிக்கல், இந்த 2 சகிதமே என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம மேல சிலுவை மேல நோக்கி பார்க்கறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் கடவுளுக்குமான உறவு. இந்த வெர்டிக்கலா இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் சக மனிதர்களுக்குமான உறவு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம சிந்தித்து பார்ப்போம். இந்த 3 கேள்விகள் அந்த இடத்துல இயேசுக்கு நேராக கேள்வி கேட்கப்பட்டது. அந்த 3மே அவரை குற்றம் சாட்டுவதற்கு, அவர் எப்படியாச்சும் வார்த்தையினால் அகப்படுவதற்காகவே கேட்கப்பட்ட கேள்விகள். ஆனா அவர் என்ன மாதிரி பதில் சொன்னாங்கன்னா, நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக பதில் சொன்னோம். அந்த கேட்ட வேத பாடல்களும் சரி, பரிசேயரும் சரி, அந்த யாரெல்லாம் எந்த நோக்கத்தோட கேட்டாங்களோ அவங்க எல்லாருமே ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் பின்னாடி விளக்கம் கொடுக்கறத பார்க்கணும். தேவனிடத்தில் எந்த மனிதனும் வெட்கப்பட்டு போனதாய் சரித்திரமே கிடையாது, கெட்டு போனதாய் சரித்திரமும் கிடையாது. அவங்க ரட்சிப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த 2 உண்மைகளை அவர் சொன்னார். ஆனா அவங்க மன கடினத்தின் நிமித்தம் அதை ஏற்றுக்கொள்ளாமல் போனார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கணும்? நம்ம ஆண்டவருக்கு நேராக முழு மனதோடு நம்ம அன்பு கூறுகிறோமா? நம்ம இறுதி கடினத்தின் நிமித்தமாக கடவுள் நம்ம கிட்ட பேசுகின்ற காரியங்களை நம்ம தள்ளி விடுகிறோமா அல்லது ஏற்று விடுகிறோமா? நம்ம ஏற்று விட்டோம் ஆனால் அது நல்ல கனிகளை தருகின்ற ஒரு வாழ்க்கையாக அமையும். நேற்று நம்ம பார்த்தோம், அத்தி மரத்தை வெளியிருந்து பார்ப்பதற்கு அது பச்சை பசையாக இலைகள் எல்லாம் வச்சிருந்துச்சு. தூரத்துல போய் பக்கத்துல பார்க்கும்போது தான் தெரிஞ்சு, அதாவது அந்த கனிகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கனி தருகின்ற வாழ்க்கை வேண்டுமானால் நாம் அந்த கடைசியாக கேட்ட கேள்வி, அதாவது எந்த கற்பனை முதன்மை கற்பனைன்னு சொல்லும் போது தேவநாயகத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. அப்படி நம்ம செய்ய வேண்டும் என்றால் முதலாவது நமது பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், ரட்சிப்பின் அனுபவம் மறுபிறப்பின் அனுபவம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் போதுதான் நம்ம எதுவுமே எதிர்பாராம பிற இடத்துல நம்ம அன்பு செலுத்த முடியும். இந்த உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாய இந்த வேத வசனம் நிறைவேறுவதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் எதிர்பார்ப்பு இல்லாம மற்றவர்களுக்கு நம்ம அன்பு கூற வேண்டும். தேவன் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கு நம்மை அழைத்திருக்கிறார். அந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவன் தாமை பரத்திலிருந்து நம்மளுக்கு பலனை தருவாராக. தேவன் தாமை இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.